வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டான கனவா மீன் கிரேவி எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இது நல்லா வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து சிம்மிலே வச்சு இது 1 நிமிஷம் போல் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து நான் சேர்க்குறேன். இப்போ வந்து எப்போவுமே வந்து நம்ம சிக்கன்லாம் செய்யும்போது சிக்கன்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் தான் மசாலா ஐட்டம்லாம் சேர்ப்போம். இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நான் வந்து சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து இதை வந்து நல்லா நான் வதக்குறேன். இப்போ வந்து இதோட ராஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கனவா மீன் வந்து ரொம்ப நாளாகவே சமைக்கணும்னு ரொம்ப ஆசை. நாங்கள் ராமேஸ்வரம் போயிருக்கும்போது தனுஷ்கோடியில் வந்து இந்த கனவா மீன் வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவங்கக்கிட்ட தான் அந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஒரு ஃப்ரை மாதிரியும் சொன்னாங்க, ஒரு தொக்கு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நான் தொக்கு மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணி எடுத்து தான் செஞ்சேன். கொஞ்சம் நேரம் மஞ்சத்தூள்லேயே போட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நான் அந்த இதை வந்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சு இதில் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணாமல் இப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு இருந்தால் அதுவே தண்ணி விடும். நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுவே தண்ணி விடும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு அதுவே இருந்தது. நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. இப்போ இது நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து இதில் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒரு 8 நிமிஷம் போல் இதை வந்து நான் வந்து மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து இதை வந்து நான் மூடி வைக்க போகிறேன். ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு மூடி இருந்தால் போதும். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த அளவுக்கு அது வந்து பதமாக இருந்தது. இதில் வந்து கொஞ்சமாக இப்போ கரம் மசாலா வந்து சேர்க்கணும். இதில் வந்து பெப்பரும் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தையும் பெப்பரையும் நல்லா இடித்து அதையும் நான் வந்து இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டால் போதும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணேன். இந்த அளவுக்கு ஒரு தொக்கு மாதிரியே வந்து கிடச்சிருக்கு. இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நான் எடுக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, ஒரு டேஸ்டான ஒரு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.